Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வேதவள்ளி நம்மோடு இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, அந்த 10 மாவட்டங்கள்லாம் எவை எந்த அளவுக்கு மழை பொழிவ வாய்ப்பு இருக்கிறது? கூடுதலான விவரங்கள். ராதா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி போன்ற தென்கடலோர மாவட்டங்கள்ல நாளைக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சை, மதுரை போன்ற இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இவை தவிர தமிழகத்துடைய மற்ற மாவட்டங்கள்ல லேசானதிலிருந்து மிதமானது வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. நாளை மறுநாள், அதாவது 1ஆம் தேதி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், அதாவது தென் மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள்ல நாளை மறுநாளும் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்துல லேசானதிலிருந்து மிதமானது வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். 4ஆம் தேதிக்கு மேல மீண்டும் வறண்ட வானிலையே நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வானம் மேகமூட்டத்தோட இருக்கும். மிதமான மழை நாளையும் நாளை மறுநாளும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நாளையும் நாளை மறுநாளும் மட்டும் நாம ஒரு சில இடங்கள்ல, குறிப்பாக தென்கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல நம்ம கனமழையை எதிர்பார்க்கலாம் என்ற விஷயத்தையும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்போது குறிப்பிடப்பட்டிருக்கும் காரணம் என்ன அப்படின்னா, கிழக்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு காரணமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் நாட்கள்ல நமக்கு தென்கிழக்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வளிமண்டல சுழற்சி தமிழகத்தை நோக்கி வரும் பட்சத்துல அந்த மழையுடைய தீவிரம் அப்படின்றது தென் மாவட்டங்களை படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது தென் மாவட்டங்களை பொறுத்தவரையும். வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம லேசானதிலிருந்து மிதமானது வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான இடங்கள்ல ஒரு கனமழையோ அல்லது மிக கனமழையோ அந்த மாதிரியான நிலையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு வளிமண்டல சுழற்சி தான். வேற எந்த புதிய சலனமும் நமக்கு வங்கக்கடல்ல உருவாகல. அது காற்றழுத்த தாழ்வு பகுதி, மண்டலம் போன்றவை உருவாகாததன் காரணமாக இந்த வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழையும், வட மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிதமான மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வளிமண்டல சுழற்சியினால குறிப்பாக சென்னைக்கு நம்ம பெரிதளவுக்கு மழை எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில இடங்கள்ல லேசான மழையை மட்டும் எதிர்பார்க்கலாம். இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். ராதா, கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பொழிவு இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வேதவள்ளி. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.